கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளில் கூட நம் அனைவரையும், அது முக்கியமாக வெள்ளூர் எக்லீஷியா மற்றும் ஆம்பூர் எக்லீஷியா மற்றும் சென்னை எக்லீஷியா மற்றும் மாதர்பாக்கம் எக்லீஷியால இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஒன்று கூட்டின நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் கோடான கோடி நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு இன்றைய ஞாயிறு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த ஒரு ஆராதனைக்கு துவக்கமாக நாம் எழுந்து நின்று பாடல் எண் 50 அழைப்பின் குரல் கேட்டேன் என்ற பாடலை நம் அனைவரும் பாடல். Thank you.
அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அதை தெரியும் அழைத்தது அதை தெரியும் இந்த ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு துவக்கமாக நம் மத்தியில் வந்திருக்கும் அன்பு சகோதரர் ஜான் சுகுணாதாஸ் பிரதர் அவர்களை ஜெபம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஒன்று கூட்டி உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி இப்படிப்பட்டதான சத்தியங்களை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் தேவன் தாமே இந்த சிறுமந்தையாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒன்று கூட்டின பெரிதான கிருபைக்காய் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு கொடான கோடி துதியும் சொத்து எடுக்கிறப்பா. அப்படியாய் கூட ஆண்டவரே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் கொடான கோடி துதியும் சொத்து எடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே விசேஷிதமாய் இந்த நாளிலே நாங்கள் எடுக்கின்ற இந்த ஆராதனையிலே தேவைத்தாமே நீர் எங்களுக்கு என்ன பாடங்களை சத்தியங்களை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட சத்தியங்களை ஆண்டவரே உடைய தாசன் மூலமாக எங்களுக்கு கொடுக்கவும், ஆண்டவரே கேட்கின்ற ஒவ்வொரு சத்தியம் ஆண்டவரே எங்கள் வாழ்நாட்களிலே எங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு செயல்களிலும் நாங்கள் செயல்படுத்தும்படியாக கூட ஆண்டவரே உடைய பரிசுத்தாவை கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக உனக்கு பாதத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே விசேஷமாய் கூட ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த காஞ்சிபுரம் மண்டலத்தில் மாநகரத்தில் ஆண்டவரே இந்த அறுவடையின் ஊழியங்களை நாங்கள் செய்யும்படியாக கூட எந்த நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக இப்போ நான் கொடான கொடி துதியும் சொத்து எடுக்கிற ஆண்டவரே விசேஷமாய் கூட ஆண்டவரே இந்த இடத்திலே கூட ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஆண்டவரே நல்ல கோதுமை மணிகளை இந்த இடத்துல கூட ஆண்டவரே நீர் பெற்றுக் கொடுக்கும்படியாய் எங்களுடைய இவ்வளவு நாள் பிரயாசங்களிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்தமைக்காய் கொடான கொடி துதி சொத்து எடுக்கிற ஆண்டவரே விசேஷமாய் கூட நான் நடக்க போற இந்த அறுவடையின் ஊழியத்தினுடைய முதல் நாள் வகுப்பில் கூட ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இருக்கும்படியாய் கூட ஆண்டவரே இந்த இடங்களிலே முழுமையாய் ஆண்டவரே நீர் எங்கு இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் நான் உம்மை குறித்திருக்கிறேன் என்று சொல்லி அழைத்து ஆண்டவரே இப்படிப்பட்டதான சத்தியங்களை அவர்கள் கொடுக்கவும் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் உங்களுடைய மகத்துவமான சத்தியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் கூட ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கூட சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்க போகிற உங்களுடைய பிள்ளை கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவரோடு கூட இரும். உங்களுடைய பெருக்கமான ஆசீர்வாதத்தை அவர்களால் நிரப்பி ஆண்டவரே இன்னும் அதிகமான சத்தியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருக்கு உங்களுடைய கிருபையை தாருங்கப்பா. இந்த ஆராதனை முடிவு புரிந்தும் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை முழுவதுமாய் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்கும்படியாய்
எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த சிறிய விபத்தை எதிர்கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். அடுத்ததாக நமது விசுவாச பிரமாணத்தை வாசிக்கும்படி நம்ம மத்தியில் வந்திருக்கும் அன்பு சகோதரர் ஹரிஹரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நமது விசுவாசம் தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமம் உள்ள ஒன்றான மெய்தேவனையை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்க அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாரசத்தில் விட்டிருக்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கேறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசிகள் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர் தெழுதடையும் நம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணம் அடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனை அடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படி ஆக்க மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்ருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமீன். தேங்க்யூ பிரதர். நாம் அமரலாம். அடுத்ததாக காலை தீர்மானம். செவ்வாய்க்கிழமைக்குரிய காலை தீர்மானத்தை வாசிக்கும்படி நம்மதில் வந்திருக்கும் அன்பு சகோதரர் வின்சென்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். காலை தீர்மானம் செவ்வாய்க்கிழமைக்கு உரியது. உன்னுடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் உன்னை கண்களை மூடி பாவத்தினால் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கும் துன்பம், சீரழிவு, விசனம் மற்றும் கவலைகள் அனைத்தையும் உன்னுடைய கண்முன் நிறுத்தி உன்னுடைய மனக்கண்களின் பரிபூர்ணமா பூமியின் மகிமையை நிறுத்துவாயாக. பூமியின் ஒரு சிறு கரை கூட புதிய சமுதாயத்தின் அமைதியையும் சமாதானத்தையும் கெடுக்காது. ஒரு கேடான சிந்தனையோ அன்பற்ற பார்வையோ வார்த்தையோ இருக்காது. ஊற்றை போல் சுரக்கும் அன்பும் மற்றவர்களுக்கு சிநேகமாக மறிமொழிதலும் உதாரண குணமும் அங்கே இருக்கும். வியாதி அங்கே இருப்பதில்லை. வலியோ வேதனையோ அழிவோ அதற்கான பயமோ அங்கே இருப்பதில்லை. நல்ல உடல் நலம், இதுவரை கண்டிராத மனிதனுடைய பூரண அழகும் பரிபூரண மனுஷ குலமும் அங்கே நீடிய அன்பும் நிலைத்திருக்கும். உள்ளான பரிசுத்தமும் மனதில் நீதியின் பரிபூரணமும் அங்கே காணப்பட்டு
ஒவ்வொன்றும் தெளிவாக நிதானத்துடன் தேவனை மகிமைப்படுத்தும். இப்படிதான் பூமியின் சமுதாயம் இருக்கும். இப்படியாக உயிர்த்தெழுதலின் வேலைகள் முடிந்த பிற்பாடு இறந்தவர்களுடைய அழுகையும் கண்ணீரும் யாவும் துடைக்கப்படும். ஆமென். தேங்க்யூ பிரதர். அடுத்ததாக இன்றைய பரலோக மன்னா செப்டம்பர் 1ஆம் தேதிக்குரிய பரலோக மன்னாவை வாசிக்கும்படி நம்மளுடைய அன்பு சகோதரர் ஆண்டனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்குரிய பரலோக மன்னா ஆகஸ்ட் 31. இதனுடைய ஆதார வசனம் தானியேல் அதிகாரம் 3 வசனங்கள் 17 மற்றும் 18 முடிய. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. இதனுடைய விளக்கம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்று அந்த எபிரேயர்கள் நேபுகாத் நேச்சாரிடம் சொன்னது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் உண்மை தேவனை அறிக்கை பண்ணி சேவித்தவர்களாக மட்டுமல்ல, சமயம் வாய்த்தபோது உண்மை தேவனை வெளிப்படுத்தியும் காட்டினார்கள். அந்த எபிரிய சகோதரரைப் போல நாமும் உண்மை தேவனை சேவிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அவரை அநேகருக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். சாத்தானின் சூழ்ச்சிகளினால் உலக ஆஸ்திக்கும் புகழ்ச்சிக்கும் நம்மை எவ்விதத்திலும் ஒப்புக்கொடாமல் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளவே தேவன் விரும்புகிறார். இதனுடைய மற்றொரு ஆதார வசனம் மத்தேயு அதிகாரம் 4 வசனங்கள் 5 தொடங்கி 11 முடிய. இதனுடைய ஆதார வசனம் மத்தேயு அதிகாரம் 4 வசனங்கள் 5 தொடங்கி 11 முடிய. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி 6ஆம் வசனம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். 7ஆம் வசனம், அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இதனுடைய மற்றொரு ஆதார வசனம் யோவான் அதிகாரம் 4 வசனங்கள் 24. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட நம்ம அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பிரதர். அடுத்ததாக இன்றைய தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைய தேவ செய்திக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பானது தி ஹானர் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் சன்ஷிப் என்ற தலைப்பின் கீழாக நம் மத்தியில் வந்திருக்கும் அன்பு சகோதரர் தீபன் அவர்களை தூது கொடுக்கும்படி அன்போடு அழைக்கிறோம்.
கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கொட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் இன்றைய ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இந்த ஒரு சர்வீஸ் கூட நமக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான சர்வீஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய ஒரு ஸ்பெஷலான சர்வீஸ் செய்யறதுக்காக இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கோம். கரெக்டா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுவிசேஷத்துல தேவனுடைய அழைக்கப்பட்ட ஜனங்களுடைய பிரதான பணி என்னவோ அந்த ஒரு பணியை நம்ம செய்வதற்காக இந்த ஒரு பட்டணத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூடியிருக்கோம். ஸோ அதிலும் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் இந்த இடத்துல தேவனுடைய சத்தியத்திற்கான சாட்சி கொடுக்கப்படல. பட் நாளைக்கு அது என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில இது ஒரு உண்மையா ஒரு விசேஷமான ஒரு கூட்டம் தான். ஸோ இந்த ஒரு கூட்டத்துல தேவனுக்கு பிரியமாக நாம ஒரு பாடத்தை பார்க்கலாம். நம்ம பாடத்தை நாம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ஹானர் அண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் சன்ஷிப். இது தமிழ் எப்படி சொல்லலாம்னா, சன்ஷிப் அப்படின்றது தமிழ்ல நம்ம சொல்லும் போது குமாரத்துவம், குமாரத்துவத்துடைய மகிமை மற்றும் பாதுகாப்புகள், குமாரத்துவத்தின் மகிமை மற்றும் பாதுகாப்புகள் அப்படின்ற தலைப்பின் கீழே நாம பாடத்தை பார்க்க போறோம். சோ குமாரத்துவம் அப்படின்னு சொல்லும் போது, சன்ஷிப் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருக்கான குமாரர்கள் இவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் தேவனுடைய குமாரர்கள். தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி பைபிள்ல யார் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமா? இல்ல, ஆதாமுக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமுக்கு மட்டுமா? இல்ல, சபை வகுப்பார் கூட என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த சன்ஷிப், தேவனுடைய குமாரத்துவம் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும்னா அது ஒரே நிலைமையில மட்டும் இல்ல. அது ஒரே நிலைமையில மட்டும் இல்ல. உதாரணத்துக்கு ஆதாம் தேவனுடைய குமாரன் தான். ஆனா எந்த நிலைமையில தேவனுடைய குமாரனா இருக்கிறார்? அவரு சவுண்டே வர மாட்டேங்குது. எபிரேய நிலைமையா? மனுஷீக நிலைமையில. சோ மனுஷீக நிலைமையில, பரிபூர்ணமான நிலைமையில தேவனுடைய குமாரன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறார். சோ இப்போ நாமளும் நம்மள தேவனுடைய குமாரர்கள் என்று நாம சொல்றோம். சோ நாம சொல்லும் பொழுது நமக்கும் தேவன் என்ன கொடுத்திருக்காருன்னா சன்ஷிப்பை கொடுத்திருக்காரு. இந்த ஒரு சன்ஷிப் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? இந்த ஒரு சன்ஷிப் எந்த லெவல்ல இருக்கு? எந்த லெவலுக்கான சன்ஷிப்? ஹியூமன் லெவலுக்கான சன்ஷிப்பா? இல்ல. எந்த லெவலுக்கான சன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா, டிவைன் லெவலுக்கான சன்ஷிப். இந்த குமாரர்களாக நாம இப்ப இருக்கிறோம் இல்லையா, இந்த ஒரு நிலைமை நம்மளை எங்க கொண்டு போய் விட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல, தேவன் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில தேவன் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா கொண்டு போய் விட போறாரு. சோ அந்த ஒரு நிலைமைக்கான குமாரத்துவத்தை நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றிருக்கோம். சோ இந்த ஒரு குமாரத்துவத்தை பத்தி நாம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த சன்ஷிப்பை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள்ல ஹார்ட் ஆஃப் த காஸ்பிள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. பைபிள்ல ஹார்ட் ஆஃப் த காஸ்பிள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. இப்படி ஒரு புஸ்தகம் இருக்கா அப்படின்னு பைபிள்ல போய் தேடி பார்த்தோம்னா கிடைக்காது. ஆனா அந்த ஒரு புஸ்தகம் பைபிள்குள்ள இருக்கு. ஆனா அந்த ஒரு புஸ்தகம் நிச்சயமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட் ஆஃப் த காஸ்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் என்ன அர்த்தம்? ஹார்ட், இருதயம். கரெக்டா? ஹார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருதயம். அப்படின்னா சுவிசேஷகத்தினுடைய இருதயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு புஸ்தகத்தை. அது என்ன ஒரு புஸ்தகம்? அது என்ன புஸ்தகம்? யோவான், ஆமோஸ். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களுக்கு எழுதின நிருபத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த காஸ்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் பிரதர், நிறைய நிருபம் எழுதியிருக்காரு, அதுவும் ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் நிருபத்தை நாம சூஸ் பண்ணி சுவிசேஷத்துடைய இருதயம் இந்த புஸ்தகத்தை சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல? என்ன பதில் சொல்லலாம்? அது மட்டும் அசையுது, ஆனா சவுண்ட் வர மாட்டேங்குது. சவுண்ட் வர மாட்டேங்குது. ஆக்சுவலா சுவிசேஷத்துடைய தீமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுவிசேஷத்துடைய தீமே நாம் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து இந்த சுவிசேஷத்துல தேவனுடைய பிரதான திட்டமே அவருடைய குமாரனுக்கான மனவாட்டியை தேர்ந்தெடுப்பது தான். ஏன்னா வரக்கூடிய ராஜ்யத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க தான். சோ அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த ஒரு பணி, இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ஒரு ப்ராசஸ
தெளிவா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அது ரோமர் எழுதின நிருபம் தான். இதை எப்படி கூட சொல்ல அப்படின்னு பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்துக்கு ஒரு தீசிஸ் எழுதினாருன்னு வைங்களேன், ஒரு ஃபைனலா ஒரு டாக்டரேட் தான் உண்மையாவே ஒரு தீசிஸ் எழுதுறாருன்னா அந்த தீசிஸா கூட எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ரோமருக்கு எழுதின நிருபத்தை சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு சன்ஷிப் நிலைமைக்கு வருவதற்கு என்னென்ன படிநிலைமைகள் வேணும் அப்படின்றத ரொம்ப கிளியரா என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்துல எழுதியிருப்பார். அப்படி இந்த நிருபத்தை 2 பகுதியா நம்ம சுருக்கிடலாம். அந்த 2 பகுதியா நம்ம சுருக்கிடலாம். ஆனா அந்த 2 பகுதிக்குள்ள எதுவே அடங்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவன் எப்படி இந்த சன்ஷிப்பை பர்ஃபெக்டா தேவனுடைய சபையாய் மாறி அடைய முடியும்ன்ற அளவுக்கு அதுல இருக்கும். அது என்ன அந்த 2 பகுதிகள்? 2 பார்ட் தான் ரோமர் நிருபம் எழுதிட்டோம்னா அப்படி தெரியாத மாதிரி நம்ம மொழி கூட ஏறக்குறைய ஒரு 80 பாடம் மேல கேட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லலாம்? ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த். அடுத்தது சாங்டிபிகேஷன் பை ஒர்க்ஸ். அப்படின்னா நாம முதல் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பாதையில கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைப்பதினால் நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமான் ஆக்கப்படுறோம். சோ நீதிமான் ஆக்கப்பட்ட அந்த நிலைமையில அப்படியே இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அடுத்த கண்டிஷனுக்குள்ள நம்ம வரணும். அந்த அடுத்த கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சாங்டிபிகேஷன். அந்த சாங்டிபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள வரணும்னா நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முடிவு, அந்த முடிவு இல்லாம யாரும் பரிசுத்தமாக்கப்படுறதுக்குள்ள வர முடியாது. பரிசுத்தமாக்கப்படுதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு நிலைமை. இது என்ன குறிப்பிட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய சபையாய் மாறுவதற்காக முழுவதுமாக பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமை. பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமை அப்படின்னா எப்படி புரிஞ்சக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா பவுல் எழுதுவாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் போது நீங்க உலகத்தை விட்டு பிரிஞ்சு வாங்கன்றத எப்படி தப்பா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏங்க உலகத்தை விட்டு பிரிஞ்சு வரணும்னா டே டு டே லைஃப் எங்கதான் இருந்தாங்கனோ அங்கதான் இருந்தாங்கனோ அப்படியே பிரிஞ்சு வர்றதுன்னா எப்படி? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க யாரு தான்? புறஜாதிகள் தான். ஒருவேளை உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ் எப்படிதான் இருப்பாங்கன்னா புறஜாதிகளா இருப்பாங்க. அப்படி பிரிஞ்சு வரதுனா எப்படி அப்படின்றது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு ரிப்ளை என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதை லிட்டரலா எடுத்துக்கிட்டீங்க. லிட்டரலா எடுக்கிறதா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே எல்லாமே அப்படி எடுத்துக்கினா உங்களை கொண்டு போய் வேற பிளானட்ல தான் வைக்கணும். அப்படின்னா பிரிஞ்சு வர்றதுன்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட்ல இருந்து சிம்பிளா ஒரே டெபினிஷன் நம்ம சொன்னோம்னா அந்த ஆவியிலிருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிந்து வருவதை பத்தி தான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லு. சோ அந்த ஆவிலிருந்து பிரிந்து வந்துட்டு சும்மா இருக்கணுமா? இல்ல, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய புது சிருஷ்டியை வளர்க்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செய்யணும். அந்த ப்ராசஸ்க்குள்ளே ஒருத்தர் போனோம்னா ஜஸ்டிபிகேஷன்ல இருந்து சாங்டிபிகேஷனுக்குள்ள போனோம்னா நடுவுல ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? வெரி குட். அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அர்ப்பணிப்பு, கான்செக்ரேஷன். சோ அந்த கான்செக்ரேஷன் இல்லாம அந்த ப்ராசஸ்க்குள்ள என்ன பண்ண முடியாது, யாருமே போக முடியாது. கான்செக்ரேஷன் என்றால் என்ன? புரியல. தேவனுடைய சித்தத்திற்கு முழுசா நம்மள ஒப்பு கொடுக்கிறது. தேவனுடைய சித்தம் இப்ப நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள சபை வாய்ப்புக்கு என்ன பண்ணிருக்காரு, அழைச்சிருக்காரு. தேவனே இந்த சபை வாய்ப்புக்கு நான் ஓடுறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையை உங்க கையில என்ன பண்ணிடுறேன், நானு ஒப்பு கொடுத்துறேன். என் வாழ்க்கையை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன். அந்த ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றோம்ல அதை எதை கொண்டுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மனுஷீக சித்தத்தை கொண்டுறோம். கொண்டுட்டு இயேசு கிறிஸ்து எப்படி தேவனே எனக்குன்னு ஒரு சித்தம் இருந்தாலும் இனி அதை என்ன பண்ண போறது இல்ல, நானு பயன்படுத்த போறது இல்ல. உங்க சித்தத்தை மட்டுமே எடுத்து வச்சு நான் என்ன பண்ண போறேன், பயன்படுத்த போறேன். அதுதான் இனி என் சித்தம். இனி என் சித்தம் கிடையாது. எது செஞ்சாலும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் என்ன பண்ண போறேன், நானு செய்ய போறேன். அந்த அவர் எது சொன்னாலும் அப்படின்னு இருக்குல்ல, எது சொன்னாலும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? எது சொன்னாலும்னா என்ன? எது சொன்னாலும்னா எது சொன்னாலும் இதுக்கு ஒரு விளக்கமும் கிடையாது. எல்லாமே எல்லாமே. ஆனா என்ன சொல்ல போறாருன்னு எப்ப தெரியாது தெரியுமா? என்ன சொல்ல போறன்னு எப்ப தெரியாது? அர்ப்பணிக்கும் போது தெரியாது. ஏன்னா அர்ப்பணிக்கும் போது சில விஷயம் தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும்ன்றது தெரியும்.
கிறிஸ்துவ போல வாழ்க்கை எல்லாருமே வாழணும், அதுல எல்லாருக்கும் சேம் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குல்ல பாத்தீங்களா, அந்த சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஒன்னான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த சூழ்நிலையில ஒவ்வொரு விதமான சூழ்நிலை டெஸ்ட் வரும். அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா இல்ல. அத தேவன் எப்படி செயல்படுத்த போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் எப்ப அதை ரிவீல் பண்ண போறது கிடையாது. கான்சக்ரேஷன் ரிவீல் பண்ண போறது கிடையாது. கான்சக்ரேஷன் நாம என்ன பண்றோம்னா, சிம்பிளா தேவன் கிட்ட வெத்து பத்திரத்தை கேள்வி போடுற மாதிரி தான். தேவனே என்ன பண்ணிடுறோம், நாங்க முழுசா அர்ப்பணிச்சிடுறோம். அப்படி அர்ப்பணிச்சிட்ட பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னு அது ஒரு முடிவு. ஆனா அடுத்த ப்ராசஸ் இருக்குல்ல, சாங்டிபிகேஷன் ப்ராசஸ், அது ஒரு முடிவான்னு பார்த்தா ஒரு முடிவு இல்லைங்க, பல முடிவுகள் எடுத்துட்டே இருக்கணும். வாழ்க்கையில யாருடைய முடிவு எடுக்கணும், தேவனுடைய முடிவு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுக்கணும். நம்ம முடிவு ஒண்ணு இருக்கும்ல, தேவனுடைய முடிவு ஒண்ணு இருக்கும்ல. எது சாங்டிபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள இருக்கிறது, எது சாங்டிஃபை பண்ணும், தேவனுடைய முடிவு. இந்த முடிவை எடுப்பது என்பது மிக மிக சுலபம். வாழ்க்கையில சாங்டிபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள எடுக்கிறது எல்லா முடிவுகளும் மிக மிக சுலபம். அப்படியா? இல்ல, மிக மிக கடினம். ஆமா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இறுக்கமான வாசல் வழி இது. அப்படின்னா இந்த இறுக்கமான வாசல் வழியில அந்த வாசல் வழியே தேவன் இருக்கும் அப்படின்ட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள எது அடங்கும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். உபத்திரவங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாமே அடங்கும். ஆனாலுமே யோசிச்சு பார்த்தோம்னா இது ஒரு மாதிரி கடினமா இருக்கே, ஜெயிக்க முடியுமா இந்த சாங்டிபிகேஷன் ப்ராசஸ்ல ஒருத்தர் வந்துட்டாருனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல? ஜெயிக்கலாம், ஆனா கஷ்டம். ரெண்டு பதில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருது. சரி ஜெயிக்கலாம், கஷ்டம் அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கஷ்டமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நாம் நினைச்சிட்டோம்னா, நான் கேட்கிறேன், அது மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையா அப்படின்னு கேட்கிறேன். இப்போ நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சுங்களா? நேரம் வேணா கஷ்டம் தான், மாற்றுக்கிறது கிடையாது, இடுக்குமான வாசல் வழிதான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ சொல்லிட்டாரு, அது முடிவளமும் எவ்வளவு வேணும் நான் என்ன பண்றேன், நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு. அது கஷ்டமான வாழ்க்கை தான், மாற்றுக்கிறது இல்ல. சந்தோஷமற்ற வாழ்க்கையான்னு கேட்கிறேன் நான். இல்ல அப்படின்னா அது எப்பேற்பட்ட வாழ்க்கை? சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு நாம சொல்றது சரிதான். ஆனா இது எப்படி பிராக்டிகலா புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரிசர்ச் புக்கே எழுதியிருக்காரு. யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். எந்த ரிசர்ச் புக்கு? ரோமர் அப்படின்ற ஒரு நிருபத்தை என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா எழுதியிருக்காரு. சோ இப்படி நாம இந்த சாங்டிபிகேஷன் ப்ராசஸ செய்யறதுக்கு, இந்த அர்ப்பணிச்சிட்ட பிறகு ஒரு வாழ்க்கையை வாழும்ல, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் என்னென்னலாம் ஆர்டர் கொடுத்திருக்காரு, நமக்கு என்னென்னலாம் பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. நான் சொல்றது புரியுதுங்களா? அர்ப்பணிச்சிட்ட பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கும் பாத்தீங்களா, அந்த வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கான மகிமை என்ன, தேவனுடைய பிள்ளைகளுக்கான பாதுகாப்புகள் என்ன, அவங்களுக்கே உரிய சாக்கியங்கள் என்ன அப்படின்றத தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பவுல் மூலமா இந்த நிருபத்துல சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது இப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழு நிருபத்தை எடுத்து படிக்க போறது இல்ல, நாம ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சோ அப்படி பார்க்கும்பொழுது நாம இந்த ஒரு சாங்டிபிகேஷன் ப்ராசஸ் ஜெயிக்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து தடைகள் இருக்கும்ல, அந்த தடைகள் எல்லாம் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒன்னா தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பாரு. ஒண்ணு ஒன்னா தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பாரு. அப்படின்னா இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள, இந்த சாங்டிபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள நம்ம புது சிருஷ்டியை வளர்த்து எடுக்கிறதுல முதல் தடை எது? மாம்சம். அதை பத்தி ஒரு அதிகாரமே என்ன பண்ணிட்டான்னு பார்த்து எழுதிட்டார். 7ஆம் அதிகாரத்தை எழுதிட்டார். அது என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான், இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி தான், ஐ எம் பீயிங் torn apart by conflicting desires. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விரும்புகிறதை செய்யாமல் என்ன பண்றேன்? விரும்பாததில் அப்படி இருக்கு, வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்படின்னா நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்படின்னா கேள்வி, அவர் எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார்? சொல்றாரு பவுலு, இங்கிலீஷ்ல அழகா இருக்கு,
ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ டூ அப்படின்னு என்ன சொல்றாரு? நான் என்ன செய்யறேன்னு புரியல. ஃபார் வாட் ஐ டூ அப்படின்னா ஐ வாண்ட் டு டூ நாட் டூ, பட் வாட் ஐ ஹேட் ஐ டூ. இது ரொம்ப டஃபா இருக்கு. ரோமர் 7:15 தமிழ்ல வாசிருங்க. ரோமர் 7:15 எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. சம்மதி இல்லை. நான் செய்யற விஷயத்துக்கு எனக்கே என்ன இல்ல, சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். கேள்வி, என்ன விரும்புறார், என்ன வெறுக்கிறார்? மாம்சம் சொல்றத வெறுக்கிறாரு. எதை விரும்புறாரு? புது சிருஷ்டி சொல்றது என்ன பண்றாருங்க? விரும்புறாரு. ஆனா என்ன பண்ண முடியலையா? அவர் விரும்புறது அவர்னால செய்யவே முடியலையாமா. அப்பாடா, யாரால செய்ய முடியலையாமா? அவரால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ரொம்ப நன்றிங்க, நாங்க போயிட்டு வரோம். அதோட முடியல. 7ஆம் அதிகாரத்தோட என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிக்கல. என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அவர் விரும்புறத, புது சிருஷ்டியோடைய சிந்தையை செயல்படுத்துவதற்கு அவருடைய மாம்ச சிந்தை என்ன பண்ணிருக்குதுங்க, தடை பண்ணுது. ஒருவேளை அப்படி செய்யணும்னு நினைச்சு செய்ய ட்ரை பண்ணாலுமே கூட அவருடைய சரீரம் அதுக்கு என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. அப்படி கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா அவருடைய நோக்கம் ஒன்னா இருக்கு. அவருடைய நோக்கத்திற்கு ஏற்ற ஒரு கோஆபரேஷன் அவருடைய சரீரத்துக்கிட்ட இருந்து என்ன பண்ணலீங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட இருந்து என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா வரல. அதேதான் நமக்கும் கரெக்டா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இப்ப தேவன் நம்ம எப்படி பாக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமர் 8:1 ஆரம்பிப்பார். 7ஆம் அதிகாரத்தில் இந்த விஷயத்தை பேசிட்டு என்ன ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பார்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு என்ன கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்கினை தீர்ப்பே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டம்னேஷனுக்குள்ள அவங்க இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, தேவனுக்கும் நமக்கும் நடுவுல மீடியேட்டர்ஸ் யாருன்னா இருக்கிறாங்களா? மத்தியஸ்தர் யாருன்னா இருக்காங்களா? இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர். நமக்கு புது சிருஷ்டிக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் இருக்காங்களான்னு கேட்கிறேன். இல்லை என்பது சரியான பதில். மீடியேட்டர் கிடையாது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு. ஆனா அட்வொகேட், அதை மறந்துடக்கூடாது. அப்படின்னா ஒரு மத்தியஸ்தம் யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, ரெண்டு பார்ட்டிக்கு பிரச்சனை இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, மத்தியஸ்தம் பண்ணவே வருவாங்க. ஆக்சுவலா யார் அர்ப்பணிச்சாங்களோ, அர்ப்பணிச்ச ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நேரடியான தொடர்பு உண்டாகுது. சாதாரண பிரிவிலேஜ் கிடையாது. சர்வ வல்லமும் இல்ல தேவனுக்கும் அந்த நபருக்கும் நேரடியான ஒரு தொடர்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்படுது. அப்படின்னா நடுவுல மத்தியஸ்தரா கூட நம்ம ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, அந்த இடத்துல செயல்படுறது இல்ல. மத்தியஸ்தரா நாமளும் நம்ம ஆண்டவர் சேர்ந்து உலக ஜனங்கள் செயல்பட போறோம் 1000 சர்ச்சில். ஆனா யோசிச்சு பாருங்க, தேவனோட, சர்வ வல்லமுள்ள தேவனோட நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இது ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. யார் ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள்? உலக ஜனங்கள். அவங்களுக்கு இது இருக்கா? இல்ல. கிறிஸ்தியேசுக்குள் உட்பட்டவர்களுக்கு இந்த ஆக்கினை இல்ல. அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரிவிலேஜ் என்ன கொடுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஜெயிக்கிறதுக்கு, யார் ஜெயிக்கிறதுக்கு? அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில, இந்த ஒரு வாழ்க்கையில நாம ஜெயிக்கிறதுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பிரிவிலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடியாக அவரோட தொடர்பு கொள்வது. ஜெயிக்க முடியுமா? முடியாதா? சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாதா? ரிஜாய்சிங் கிறிஸ்டியனா இருக்க முடியுமா? முடியாதா? நிச்சயமா என்ன பண்ணுவோம் பார்த்தேன்னா முடியும்.
அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தை எப்படி முடிச்சிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். எது இந்த மாம்சம் நான் சொல்றது என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. அப்படிதாங்க கேட்கவே கேட்காது அப்படின்னு முடிச்சுட்டோம் வச்சுக்க 7ஆம் அதிகாரத்தோட நான் முடிஞ்சோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட முடிய போறது கிடையாது. அதற்கான பதில 8ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யாரு? பிதாவாகிய தேவன். அவருடைய ஆவி உங்கள வாசமா இருந்துச்சுன்னா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய வல்லமையானது இயேசு கிறிஸ்துவையே உயிரோடு எழுப்பிச்சு. அந்த ஆவிக்கு என்ன வல்லம் இருக்குதாமா? நம்மளுடைய விழுந்து போன சரீரத்தில் செயல்பட்டு அந்த சரீரத்தை தேவனுடைய ஊழியத்திற்கு என்று என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த வைக்க தேவனால் கூடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா கிளியரா தேவன் எப்பேற்பட்ட வல்லமையை கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்ஸ் அர்ப்பணிச்சிட்ட பிறகு அவர்கள் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகு அவங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் அவர்கள் ஆவிய கொடுத்து அவங்களுடைய புது சிருஷ்டியுடைய சிந்தை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்ச சிந்தையை கொலை பண்ண முடியும். மாம்ச சிந்தை என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா கொலை பண்ண முடியும், சப்ஜெக்ட் பண்ண முடியும். 100% தான் முடியாது, ஒத்துக்கலாம். பர்ஃபெக்டா தான் முடியாது, ஆனா முடியவே முடியாதுன்னு இல்ல, ஆனா ஜெயிக்க முடியும். அப்படின்னா இதுல தேவன் என்ன பாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் கொடுக்கிற பலனை வச்சு எந்த அளவுக்கு கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றோம், எந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஏன் அப்படின்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் பவுல் சொல்ற மாதிரி நான் வெறுக்கிறது செய்யறேன் அப்படின்றாருல, அப்படியே ஆக்சுவலா என்ன பண்றாரு? வெறுக்கிறாரு. எதை வெறுக்கிறாரு? மாம்ச சிந்தையை வெறுக்கிறார். தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய சிந்தை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வெறுக்கிறார். He hates. அப்படின்னா ஒரு புது சிருஷ்டி இந்த சிந்தையை வந்தாலே என்ன பண்ணுமா? ஆக்சுவலா வெறுக்குமா? பிடிக்காதா நியூ கிரியேஷனுக்கு? அப்படின்னா எப்படி இருக்கக்கூடிய நியூ கிரியேஷன் இது இப்படி இருக்குங்க. எப்படி இருக்கக்கூடிய நியூ கிரியேஷனுக்கு இந்த வெறுப்பு வரும்னு கேட்டேன். இல்ல அவங்க அர்ப்பணிச்சதுனால தானே அவங்க நியூ கிரியேஷனா இருக்காங்க, அது ஓகே. பட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவி இருக்கணும். ஆவி எப்ப வரும்? தேவனுடைய சித்தத்திற்கு யார் அதிகமா தங்களை கீழ்ப்படுத்தணும் என்று முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு. சோ அப்படின்னா மாம்சத்தை ஜெயிக்க முடியுமா? முடியும். தேவன் நேரடியாக தொடர்பு கிடைச்சிருச்சு. இதுவே போதுமா? இது மட்டும் தான் தேவன் கொடுக்கக்கூடிய கனமா? இது மட்டும் தான் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு இல்ல, வேற என்ன பிரிவிலேஜ் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் 8ஆம் அதிகாரத்துல சில சமயத்துல நம்முடைய புது சிருஷ்டிகளுடைய சிந்தை நாம் நினைக்கிறத நம் வார்த்தையில கூட செய்ய என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. சில சிந்தைகளை வார்த்தைகளை கூட என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. தேவன் கிட்ட பிரேயர்ல வார்த்தையா கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட விழுந்து போன சரீரத்துக்குள்ள இருக்கிறோம் நாம. அப்படி இருக்கும் பொழுது உள்ள ஒரு குமுறல் இருக்கும்ல, அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், நீங்க என்ன பண்ண தேவையில்லை, சொல்ல தேவையில்லை அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய ஒரு பிரிவிலேஜ் தேவன் நம்ம கொடுத்துருக்க. அப்படின்னா இப்ப பவுல் என்ன தெரியுங்களா எழுதிட்டு இருக்காரு? நமக்கு என்னென்னலாம் சோர்வு கொடுக்குமோ அது எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிட்டே வர்றாரு. ஒண்ணா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கிட்டு என்ன பண்ணிட்டே பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்காரு. அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியாது, என்ன சொல்ல முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் சொல்ல முடியாது. நாம இந்த வழியை விட்டு போறோம்னு வைங்களேன், நாம போல அவ்வளவுதான். அதுக்கான முழு ரீசன் யாரும் அமைஞ்சிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமளா இருப்போம்.
யார பிளேமே பண்ண முடியாதுங்க. தேவனை துளி கூட என்ன பண்ண முடியாது, பிளேம் பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலா இப்பதான் நாம இந்த பாடத்துல நாம தியானிக்க போகக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வசனம். பல ஹானர்ஸ் பார்த்துட்டோம், பல பாதுகாப்புகள் இருந்துட்டாலுமே கூட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில அவரு இறுதி வரைக்கும் இந்த ஓட்டத்துல ஓடி முடிக்கிறதுக்கான தேவன் கொடுத்துட்ட பிரம்மாண்டமான ஒரு வாக்குத்தத்தம். ஈவன் இந்த வாக்குத்தத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் புது சிருஷ்டிகளுக்கு என்றே மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். ஏன் கொடுத்துட்டாரு? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா, இங்கிருந்து எஸ்கேப் ஆகி எந்த சுபாவத்துக்கு போனோம்? திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு? அருளப்பட்டிருக்கு. பைபிள் முழுக்க எக்கச்சக்கமான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. பிரதர், எல்லா வாக்குத்தத்தம் ஓகே, அது எல்லாத்தையுமே எப்படி நியாயப்பிரமாணத்தை நம்ம ஆண்டவர் சுருக்குனாரு, அந்த மாதிரி எல்லா வாக்குத்தத்தையும் சுருக்கணும்னா ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாசிங்க சிஸ்டர், ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்துட்ட மாபெரும் மாபெரும் வாக்குத்தத்தம், மாபெரும் கனம், மாபெரும் பாதுகாப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்படின்னு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுனா என்ன? யாருக்கு? எந்த ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டவங்களுக்கு? கான்சக்ரேஷன் பண்ணி சாங்டிபிகேஷனுக்குள்ள என்ட்ராகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு. அப்படின்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இப்படி இருக்குல்ல. இதே வசனத்தை நம்ம இங்கிலீஷ் எடுத்து வாசிச்சு பார்த்தோம்னா, and we know that அப்படின்னு நமக்கு தெரியும், God causes all things to work together. God causes all things to work together for good to those who love God. அப்படின்னா இந்த இடத்துல God causes all things to work together அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழ்ல எல்லாமே நன்மைக்கு எதுவா நடக்கும் அப்படின்னு இருக்கு. நன்மைக்கு எதுவா நடக்கும்னா இது ஏதோ அதுவா நடக்கிற மாதிரி இருக்கு தமிழ் வெர்ஷன்ல. பட் சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, God causes all things to work together அப்படின்னு என்ன அர்த்தம்? இது தமிழ் எப்படி சொல்லலாம்? தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காக செயல்படுத்துகிறார். அப்படின்னா தேவன் நம்மளுடைய லைஃப்குள்ள இன்டர்ஃபியர் பண்றாரு. இன்டர்ஃபியர் பண்றாருன்னா நம்ம ஃப்ரீ இல்ல, நம்மளுடைய சுய சித்தத்தை இன்டர்ஃபியர் பண்றது இல்ல. நம்மளுடைய பாதை சர்ச் கிளாஸுக்கு போனோன்றதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதற்கு ஏற்ற அருமையான சூழ்நிலைகளை தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்படுத்துறாரு. அப்படி ஏற்படுத்துறாரு. அந்த சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்துறாருல, அந்த ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் நன்மைக்கு ஏதுவாக தேவன் செய்யறார். நன்மைக்கு ஏதுவான என்ன என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, டெம்போரல்லாம் கிடையாது. டெம்போரல்லாம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? டெம்போரல் இந்த உலகத்துக்குரிய விஷயம். நோ 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 நோ. ஆனா உலகத்துக்குரிய சூழ்நிலைகள் தான் தேவன் அனுமதிக்கிறாரு. அத யாரு சரியா பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது நன்மைக்கு எதுவா அமைது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் யார் யாருக்கெல்லாம் செயல்படுத்த போறாரு? யார் யாருக்கு? அர்ப்பணித்தவர்கள் எல்லாருக்குமே. அர்ப்பணித்தவர்கள் எல்லாரும் 1,44,000 இல்ல. ஏன் இல்ல?
நன்மைக்கு எதுவும் அதை தேவன் வந்து செயல்படுத்துறாரு எல்லா விஷயத்தையும். ஆல் திங்ஸ் டு ஒர்க் டுகெதர். ஒர்க் டுகெதர்னா என்ன அர்த்தம்? ஒர்க் டுகெதர்னா என்ன அர்த்தம்? நாம எல்லாம் ஒன்னா வேலை செய்யறோம், ஒர்க்கிங் டுகெதரா, கரெக்டா? அப்படின்னா தேவன் நம்ம லைஃப்ல அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பின்னி பிணைஞ்சு வேலை செய்தான். எதுக்கு தேவன் இப்படி வேலை செய்யுது? உங்க நன்மைக்காக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யுது. பட் அது நன்மைக்காக எப்ப மாறும் தெரியுமா? அந்த சூழ்நிலைகளை சரியா புடிச்சுக்கிட்டு சரியா கிராஸ் பண்ணிட்டு உள்ள போறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அது நன்மையாகுது. அது யாரு பண்றது இல்ல, மெஜாரிட்டி செய்யறது இல்ல. யார் செய்யறாங்க? 1,44,000 பேர் மட்டும் தான் செய்யறாங்க. ஆனா தேவன் இதுல என்ன என்ன பாக்குறது இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்ல, அழைக்கப்பட்ட எல்லாருக்குமே தேவன் காட்டுறார். என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, புது சிருஷ்டி சபையாய் போவதற்கான முடிவுகள் இருக்குல்ல சாங்டிபிகேஷன்ல, அந்த முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாரு. அந்த ஒவ்வொரு சூழ்நிலை ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பிணைஞ்சு என்ன பாத்தீங்கன்னா செயல்படும். அது எப்ப நன்மைக்கு ஏதுவா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது யார் கையில இருக்கு? God causes all things to work together for good. நன்மைக்கு ஏதுவாக தேவன் இப்படி செயல்படுத்துறாரு. அப்ப நன்மைக்கு ஏதுவாக மாறுறது யார் கையில கிடையாதுன்னு பார்த்தோம்னா, அது தேவன் கையில கிடையாது. அது யாருக்கு இருக்கு? அது நம்ம கையில தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. அப்படின்னா இது எல்லாருக்கும் தேவன் செய்யறாரு. எல்லார் வாழ்க்கையில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்குது. ஆக்சுவலா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்டு வந்துட்டே இருக்கும்பொழுது இந்த வசனத்தை அப்படியே சொல்றாருல, ரோமர் 8:28. ஆக்சுவலா இந்த வசனத்தை பவுல் ஏன் லான்ச் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் அவர் புது சிருஷ்டியை எப்படி உருவாக்குறார் அப்படின்ற விஷயமே எந்த வசனத்துக்குள்ளதான் இருக்காமா, இந்த ஒரே வசனத்துக்குள்ளதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் தேவன் செய்யறாரு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது சாதாரண ஒரு படைப்பை தேவன் படைக்கல. இப்பேற்பட்ட ஒரு படைப்பை தேவன் எப்பவே முன்குறிச்சிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற சிருஷ்டிகள் எல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே முன்குறிச்சிட்டாரு. பட் என்ன தெரியுமா ஸ்ட்ரேஞ்சான விஷயம், என்ன வித்தியாசமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட் ஸ்ட்ரேஞ்ச்லி ஃபேப்ரிகேட்டட் ஃப்ரம் ஃபாலன் ஹியூமனிட்டி. இந்த ஒரு புது சிருஷ்டிய எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் முடிவு பண்ணிட்டாலுமே கூட என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, விழுந்து போன இந்த மனுக்குலத்திலிருந்து தேவன் என்ன பண்ண போறாராமா, எடுக்க போறாராமா. அப்படின்னா இந்த செக்ஷன்ல முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். தீர்மானம் என்னவா இருக்குது? வாட் இஸ் இஸ் பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய பர்பஸே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனிப்பட்ட குடும்பம் அவரை போலவே என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அவரை போலவே இருக்கணும். சும்மா சாதாரண விஷயம் கிடையாது இது. சர்வவல்லமுள்ள தேவன் இப்ப எப்படி ஃபேமிலி ஆஃப் ஹியூமன்ஸ் நாம இப்ப பாக்குறதுக்கு எப்படிதான் இருக்கும், 2 கண்ணு அதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கும், ஹியூமன்ஸ் மாதிரி பேசுறோம், ஹியூமன்ஸ் மாதிரி கூடி இருக்கிறோம். இதே மாதிரி மேல அவர் இருக்கிற மாதிரியே ஒரு குடும்பத்தை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாக்க முடிவு பண்றாரு. அதுக்காக தான் இந்த ஒரு அழைப்பையே இந்த யுகத்திலேயே தேவன் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு பணிக்காக தேவனோட உடன் ஊழியனா தான் இந்த இடத்துக்கு என்ன பண்ணிருக்கோம், நாம வந்திருக்கோம். நாளைக்கு நமக்கு எது முக்கியம் இல்ல, நாளைக்கு எது முக்கியம் இல்ல. 100 பேர் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தெரியல, நடக்கிறதுலாம் பார்த்தா we don't know. அதே சமயத்துல எத்தனை பேர் எதிர்பார்க்கலாம்? எது பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா நம்பர்ஸ் பெரிய விஷயமே இல்லை. வரணும் தேவன் ஏதோ ஒரு வழியில யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நாளைக்கு யார் வரப்போறாங்கன்னு தெரியல, ஆனா அவங்க பிளான்ல இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா என்னென்னலாம் இன்னைக்கு அவங்க லைஃப்ல நடக்கும். ஒருவேளை அவங்க வர்றதுக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குவீங்க நாளைக்கு. ஆக்சுவலா ஆஸ் பர் சாட்டன் ஷெட்யூல், ஆக்சுவலா பிசாஸ் கிட்ட இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஷெட்யூல் பிரகாரம் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. வரவே முடியாதுங்க.
அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்போ தேவனுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வர வைக்கணும். இப்போ என்ன நடக்கும்? God causes all things work together. எல்லா விஷயமும் எல்லா சூழ்நிலையும் பின்னி பிணைஞ்சு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வேலை செஞ்சு என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஆனா தேவன் அந்த சூழ்நிலை எல்லாம் பின்னி பிணைஞ்சு வேலை செஞ்சோம் வரலனா யாருடைய விஷயம்? அதேதான். அப்படின்னா இந்த இடத்துல உண்மையாவே இந்த வசனத்தை என்ன தெரியுமா சொல்றாங்க? இட்ஸ் எ பிலவ்ட் வர்சன். தேவனுடைய பிள்ளைகள் பிலவ்ட் வர்சன் என்ன அர்த்தம்? என்னங்க? பிரியமான. நமக்கு எல்லாருக்குமே பிரியமான வசனமா இல்லையா? இல்ல தப்பா இருக்காரா பிரதர்? ஏன் பிரியமான வசனம் இது எல்லாருக்கும்? ஏன் பிரியமான வசனம் ஏன் அப்படின்னு எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ரோமன்ஸுடைய கான்டெக்ஸ்ட் எல்லாம் கூட இந்த வசனத்தை படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான ஒரு கன்சோலிங் கொடுக்கக்கூடிய வசனம். ஆனா இந்த வசனத்தை எப்படி எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ சும்மா எடுத்து படிச்சோம், ஆமாப்பா நம்ம லைஃப்ல எல்லாம் என்னதான் நடக்கும், நல்லதான் நடக்கும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா சொல்ல. ஆனா இந்த இடத்துல தேவன் நன்மைக்கு ஏதுவாக சூழ்நிலைகள் அனுமதிக்கும் போது அது யார் கிராஸ் பண்றாங்க அவங்களுக்கு தான் அது என்ன ஆகும்னு பார்த்து என்ன நடக்கும். அது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன பண்றாருங்க செய்யறாரு. அதான் சொல்றாரு. இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா we need to know, not to think or feel. எல்லா விஷயமும் நம்ம அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒன்னா பிணிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா எல்லா சூழ்நிலைகளும் இந்த விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபீல் பண்றது பெரிய விஷயம் இல்ல, யோசிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. we need to know அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, முதல்ல நாம புரிந்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே, அர்ப்பணிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும் ஏதோ எப்படி நடக்கிறது இல்ல, சும்மா ஏதோ ஒரு உலகத்தாருக்கு இன்னைக்கு ஒரு அனுபவம் நடக்கும், வேற ஒரு நடக்கும், இன்னைக்கு ஆக்சிடென்ட் நடக்கும், இன்னைக்கு உடம்பு சரியாம போயிடும், ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். நோ அப்படிலாம் யாருக்கு நடக்கிறது இல்ல. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அனுமதிக்கப்படுகிறது இல்ல. அப்படின்னா நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்குல்ல, அது உண்மையாவே நம்ம அன்பு சகோதரர் டேவிட் டொரான் ரொம்ப அழகா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு. They are a piece together, divinely designed, well lubricated machine which was conceived for successful operation result. அதாவது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு நல்ல ஒரு மிஷின் இருக்குங்க, அந்த ஒரு நல்ல மிஷின் நல்லா வேலை செய்யணும்னு என்ன பண்றாங்க, தயாரிக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி ஒரு மிஷின் மாதிரி அந்த மிஷின் எப்படி இருக்குன்னா வெல் லூப்ரிகேட்டட் மிஷினா இருக்கும். லூப்ரிகேட்டட் மிஷின் என்ன அர்த்தம்? நல்ல ஆயில் எல்லாம் போட்டு பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். அந்த மிஷின் நல்லா வேலை செய்யும் பொழுது ஒரே ஒரு பீஸ் மட்டும் வேலை செஞ்சா போதுமா? அட் டைம்ல அங்க எல்லா பீஸும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யணும்ல. அந்த மாதிரி அந்த மிஷின் செயல்படுற மாதிரி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே அங்க இங்க 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 எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணி அப்படியே வச்சு அது எல்லாம் சரியா 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 என்ன ஆகுதாம், அப்படியே சரியா அப்படியே தேவன் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன் தேவனை டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அனுபவமே உங்களை எதற்கு வழி நடத்தும்? புது சிருஷ்டியாக மாறுவதற்கு. அப்படின்னா all things don't merely somehow coexist, to the contrary they work together. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா அவங்க இல்ல, அது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு என்ன ஆகுதுங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்படின்னா இப்படிங்க வேலை செய்யுது எல்லாமே, எல்லா சூழ்நிலையும் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்காரம்மா? தேவன் அதை செய்ய வைத்து கொண்டிருக்கிறாரு. எதுக்காக தேவன் இதெல்லாம் செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்துக்காக தான் தேவன் செய்யறாரு, நம் நன்மைக்காக. எந்த நன்மைக்காக? நம்மளை எப்படின்னா கிறிஸ்துவின் சபையாக மாற்ற வேண்டும் எனக்கூடிய நன்மைக்காக தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தேவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா அனுமதிப்பாரு. தேவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அனுமதிப்பார். உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்? உதாரணத்துக்கு இந்த அனுமதிப்பார் சொல்றோம்ல, இந்த அனுமதிக்கிறது எப்படி இருக்கும்?
நல்ல அனுபவங்களை பேசிட்டு இருக்கோமா? நல்ல அனுபவங்களும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனா மோசமான அனுபவங்களும் என்ன பண்ணிருப்பார் தேவன்? என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா அனுமதிப்பாரு. அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தின் மீது நம்ம விசுவாசம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்பேற்பட்ட வாக்கு தத்துவத்தின் மீது கண்ண மூடி ஒரு ஃபைட் வச்சுட்டோம்னா, ரோமர் 8:28 மேல தேவன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த will have an unquestionably lovely spiritual life while in flesh. மாம்சத்துல இருக்கும்போதே ஒரு வேற லெவலான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ணுவோம், நாம வாழ்வோம். அப்படின்னா இன்னும் இந்த தாற்பரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவனுடைய அமேசிங் அன்பு இருக்கு பாருங்க, ஆச்சரியத்தக்க அன்பு. அந்த அன்பை ஆழமா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணர வேண்டும். ஏன்னா God is agape. அகாப்பே அப்படின்னா என்ன அர்த்தம்? அகாப்பே, தேவன் அகாப்பாவே இருக்கார். அன்பு, தமிழ் அன்பு, தேவன் அன்பாவே இருக்கிறாரு தான் God is agape அப்படின்னு பாக்குறோம். God is agape அப்படின்னு என்ன அர்த்தம்? அகாப்பேன்றதுதான் அன்புல பல வகை இருக்கு, ஃபீலியோ இருக்கு, அகாப்பே இருக்கு, வேற சிலது இருக்கு. அப்படின்னா அகாப்பே எனக்கூடிய அன்பு தான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். இந்த அன்பு ஒருவருக்கு இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு எது நித்தியத்திற்கு நன்மையை கொடுக்குமோ, நான் சொல்றது புரியுதுங்களா? நித்தியத்திற்கு நன்மை. நித்தியத்திற்கு நன்மை என்ன அர்த்தம்? ஏதோ 5 வருஷத்துல எப்படி இருக்க போறாங்க, நாளைக்கு எப்படி இருக்க போறாங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்க நித்தியத்திற்கான ஒரு நன்மைய யோசிச்சு அந்த விஷயத்த மற்றவங்களுக்கு கொடுக்கறதா அகாப்பே. இப்படிதான் யார் இருக்காருன்னா தேவன் இருக்காரு. தேவன் ஏன் முதலாம் உலகத்துல ஜலப்பிரளயத்தை கொண்டு ராட்சச சந்ததியை அழிச்சாரு? என்ன ரீசனுக்காக அழிச்சார்? எந்த ரீசனுக்காக அழிச்சார்? எந்த ரீசனுக்காக அழிச்சாருங்க? அது ஓகே, ஃபைன். அதாவது தேவன் எதிர்பார்த்த சந்ததி வந்துருச்சு, அது ஓகே. பட் ஏன் அழிக்கணும்? அழிக்க மட்டும் என்ன இருக்கும்? சரி, இப்படி சொல்லுங்க, சோதோம் கொமோரா தேவன் ஏன் அழிச்சார்? பாவம் செஞ்சு அழிச்சு போயிட்டார். சிஸ்டர், வெரி குட். அவங்களுடைய கான்சியன்ஸ், மனசாட்சி ரொம்ப என்ன ஆயிரும்? கடினமா ஆகி 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 ஒரு கட்டத்துல மனசாட்சி என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. மனசாட்சி சொல்றதுக்கு விரோதமா என்ன ஆயிருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரியஸா போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் ஏன் அழிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இப்படி அழிக்காம விட்டுட்டோம்னா, ஒருவேளை இவங்களை இப்படி அழிக்காம விட்டுட்டோம்னா என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ்யத்துல அவங்க திரும்பியும் உயிரோடு எழுந்து வந்தா கூட அவங்களை என்ன பண்ண முடியாது, அவங்களை என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா மீட்டெடுக்கவே முடியாது. சோ அப்படின்னா தேவன் ஒருத்தர் லைஃப்ல ஒரு புது சிருஷ்டியுடைய வாழ்க்கையில இப்படிதான் செயல்படுறார் அப்படின்னு பார்த்தோம்ல. இப்படி செயல்படுறார் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தை இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நாம பைபிள்ல இருந்து இந்த வசனத்துக்கே உரிதான எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா யார் எடுக்கலாம்? இந்த வசனத்துக்கே உரிதான எக்ஸாம்பிள் புது சிருஷ்டி எல்லாருக்கும் பொருந்தும், மாற்றுக்கிறதுல பர்ஃபெக்ட் ரோல், பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யார் எடுக்கலாம்? யோசேப்பு தான். ரோமர் 8:28 யோசேப்பு இல்லாம என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா போக முடியாது. யோசிச்சு பாருங்க, எங்க போட்டாங்க? குழிக்குள்ள போட்டாச்சு. எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அந்த சூழ்நிலை? யோசேப்புக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. எங்க அடிமையா போயிட்டார்? அடுத்தது எகிப்துல என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அடிமையா போயிட்டார். கரெக்டா? எகிப்துல என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அடிமையா என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா போயிட்டாரு. அப்படி அடிமையா போனது நன்மைக்கு ஏதுவாக தேவன் அங்க பின்னாடி டிவைன் டிசைன் ஒர்க் ஆயிட்டு இருக்குது. யாருடைய நன்மைக்காக டிவைன் டிசைன் ஒர்க் ஆயிட்டு இருக்குது? ஜோசப்னுடைய நன்மைக்காக டிவைன் டிசைன் ஒர்க் ஆகுது. இப்படி அந்த பேக்ரவுண்ட் டிசைனே யாருக்கு தெரியாது? ஜோசப் தெரியாது. ஆனா என்ன ஃபெய்த் இருந்துச்சு? தேவன் மேல ஃபெய்த் இருந்துச்சு. அந்த மாதிரிதான் என்ன டிசைன் ஒர்க் ஆயிட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றான். அந்த ஏதோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சபைக்குரிய ஓட்டம், அதற்குரிய ஒரு லைஃப் டிசிஷன், ஒரு அருமையான ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி வந்துச்சு யோசேப்புடைய லைஃப்ல. என்னது இது? போத்திபாரனுடைய மனைவி. கரெக்டா?
மனைவி அப்படின்னா இந்த ஒரு இணைப்பு தேவனுக்கு பிரியமா? அசுத்தம். கரெக்டா? தேவனுக்கு பிரியமா? நிச்சயமா என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தேவனுக்கு பிரியமே கிடையாது. இப்போ இந்த சூழ்நிலையை அனுமதிச்சது யாரு? தேவன் அனுமதி இல்லாம அந்த சூழ்நிலை வந்திருக்குமா? நிச்சயமா வந்திருக்காது. ஆனா இந்த சூழ்நிலைய ஏன் அனுமதிச்சாராமா? ஏன் அனுமதிச்சாராமா? யாருடைய நன்மைக்கு எதுவா? எக்ஸாம்பிள் இந்த கான்டெக்ட்ல ஜோசப்புடைய நன்மைக்கு எதுவா? எப்படிங்க நன்மை? வாட்லன்னு வச்சுக்கோங்களேன், எங்க போயிருக்க மாட்டாரு? ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாரு. ஜெயிலுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், ராஜாவா இருக்க மாட்டாரு. ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம். அந்த சூழ்நிலைக்கு தான் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏன்னா மாம்சம் என்ன ஆகும் இந்த இடத்துல? யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஆக்சுவலா ஜோசப் ஒரு யூத். அந்த இடத்துல அந்த நிலைமையில அந்த தவறுக்கு தன்னை உட்படுத்தி இருந்தாருன்னு வைங்களேன், யோசேப்பு என்ன இருந்திருக்கும்? ராஜாவா இருந்திருக்க மாட்டாரு. ஒருவேளை என்ன தெரியுமா இருக்கும்? போத்திபார் கொண்டு போட்டிருப்பார். ஏன்னா இந்த ஒரு விஷயம் நிச்சயமா யாருக்கு தெரிய வந்திருக்குங்க? போத்திபார் தெரிய வந்திருக்கும். ஜோசப்புடைய கதை முடிஞ்சிருக்கும். வாலிபர்களுக்கு எல்லாருக்கும் உதாரணம் அப்படினால யார் எடுத்து வைப்போம்? இருந்திருப்பாரா? இருந்திருக்க மாட்டாரு. மனோரமா போயிருப்பார். இப்ப என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? இந்த சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கும் பொழுது, நன்மைக்கு ஏதோ அனுமதிச்சிருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை சரியா புரிஞ்சுக்கிட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா டிசிஷனும் என்ன ஆகும் பார்த்தோம். அது திருமணம் ஆகலாம், அது ஒருவேளை லைஃப் இருக்கக்கூடிய பிசினஸ் டிசிஷன் எடுத்துக்கலாம், எதனா எடுத்துக்கலாம். பட் அந்த இடத்துல நாம தேவ சித்தத்துக்கு ஆப்போசிட்டா செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சு. ஆனா எவ்வளவு கஷ்டம் ஜோசப்னுடைய லைஃப்ல. ஒரு நாள் 2 நாள்ல முடிஞ்சா முடியல. ஆனா கடைசியில சொல்றாரு, ஆதியாகமம் 45:7 நம்ம வாசிக்கிறோம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே என்ன பண்ணிட்டாரு? அனுப்பிச்சார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம லைஃப்ல முற்பிதாக்கே இப்படி செய்யறவரு புது சிருஷ்டியுடைய வாழ்க்கையில் அவர்கிட்ட மட்டும் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா லைஃப என்ன பண்ணுவாரு? நன்மைக்கு ஏதோ லைஃப் ஒப்பு கொடுக்கறது என்ன அர்த்தம்? லைஃப ஒப்பு கொடுக்கறது என்ன அர்த்தம்? வாட் இஸ் பிராக்டிகலா என்ன அர்த்தம்? நம்மளுடைய எல்லா முடிவுகளையும் தேவனுக்கு என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கறது. அப்படின்னு ஒப்பு கொடுக்கறோம்னா என்னென்னலாம் முடிவு? எக்ஸாம்பிள் பிராக்டிகலா சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லுங்க. ஐயோ முடிவே தெரியாதா? பேட் ஹாபிட்ஸா? வேலை, ஓகே வேலை, மேரேஜ், சவுண்ட் அதிகமா தரல, அது பச்சை எடுத்துக்கலாம், மேரேஜ் எடுத்துக்கலாம். சோ இப்ப மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கணும்னா ரொம்ப சிம்பிள். தேவனுடைய சித்தத்தை இதற்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா ஈஸியா? தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா ஈஸியான்னு கேட்டேன். ஈஸி. ஏன் ஈஸி? இல்ல அவர்கிட்ட கொடுத்த ஈஸி, அந்த கொடுக்கறது என்னன்னு கேக்குறேன் நானு. ரொம்ப சிம்பிள். என்ன சொல்ல போற? புது சிருஷ்டி, இன்னொரு புது சிருஷ்டி தான் என்ன பண்ணும்? திருமணம் பண்ணும். கரெக்டா? அடுத்து அப்படின்னா இந்த இடத்துல புது சிருஷ்டிகளுக்குள்ளே என்ன புது சிருஷ்டி திருமணம் பண்ணோம்? அதுவும் என்ன ஆகுது? அந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. அப்படின்னா இந்த விஷயத்துல யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம முடிவு எடுத்துட்டோம், எக்ஸாம்பிள் சொல்ற முடிவு எடுத்துட்டோம், சரி புது சிருஷ்டி திருமணம் பண்ணலான்ட்டு 5 வருஷம் ஆகுது, என்ன ஆகல? எதுவுமே நடக்கல அப்படின்னு வைங்க, என்ன பண்ணலாம்? காலத்துல என்ன பண்ணி ஆகணும்? அதனால என்ன பண்ணலாம்? முடிச்சு வச்சிடலாமா? அப்படின்னா தேவன் ஏன் அனுமதிக்கிறார் அத? அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. சிறு சமயத்தில் இப்படி நடக்கும். ஒருவேளை இந்த சகோதரனுக்கு இந்த சகோதரி இணைந்தால் அவ ஆவிக்குரிய வாழ்க்கை
ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மாறி முடியும் அப்படின்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா அந்த இணைப்பு நடப்பதற்கு பல விஷயத்தை என்ன பண்ணுவாரு, செயல்படுத்துவார். உதாரணத்துக்கு வேற ஒரு சகோதரி நம்ம திருமணம் செய்யணும்னு நினைச்சிட்டா அது ஏதோ ஒரு தடை என்ன ஆகும் அப்படின்னா அந்த தடையெல்லாம் மீறி நம்ம போறோம்னு வைங்களேன். என்ன பண்றோம் அந்த இடத்துல, தேவன் என்ன பண்ணிட்டாரு, நன்மைக்கு ஏதோ அந்த தடையை அனுமதிச்சாரு, நாம என்ன பண்ணல, எடுத்துக்கல. ஆனா அதையே ஐயோ இது என்ன ஆகுது, தடையாகுது. அப்ப இது என்ன இல்ல, தேவ சித்தம் கிடையாது, வேறதான் தேவ சித்தம். அதுல தேவன் பிளஸ் பண்ணும்போது, தேவன் பிளஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். தேவன் இயேசு கிறிஸ்து சத்தியத்துல கிறிஸ்துவி கிட்ட நெருங்கி ஓடக்கூடிய சகோதர சகோதரிகளின் ஆலோசனை சிம்பிள். இத மீறி நடக்கிற எதுவுமே எது கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா அது தேவனுடைய வழிநடத்தல் என்ன இல்லைங்க, இல்ல அது தேவனுடைய வழிநடத்தல் இல்ல. என்ன ஆகுது, தேவன் நன்மைக்கு ஏதுவா ஒரு விஷயத்தை செய்யறாரு, அதுக்கு ஆப்போசிட் நம்ம என்ன பண்ணிடுவோம். மேரேஜ் ஒர்க் எடுத்துக்குங்க, இதே மாதிரிதான் ஒர்க், இதே மாதிரிதான் என்னங்க பிசினஸ், இதே மாதிரிதான் லைஃப்ல எந்த அனுபவம் எடுத்துக்கிட்டாலுமே கூட பிசினஸ்ல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. யார் அனுமதிக்கிறாரு, காட். வை காட் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்றாரு, எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேஷன் அதுலயே போதுன்னு வச்சுக்கோங்க, பிசினஸ்ல கான்சென்ட்ரேஷன் போதுன்னு வச்சுக்கோங்க. தேவனுக்கு எது வேணும்னா உனக்கு கான்சென்ட்ரேஷன் அங்க இருக்க கூடாது, எங்க இருக்கணும், சபையா போறது இருக்கணும். அதனால ரொம்ப நன்மைக்கு எதுவும் நான் என்ன பண்றேன்னா உன் பிசினஸ் அடிச்சு நொறுக்கி கொலாப்ஸ் தேவன் என்ன பண்ணுவாரு, அப்படியே டிவைன் டிசைன் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யும், பயங்கரமா டிவைன். எது கைய வச்சாலுமே என்ன ஆகாது. அப்படின்னா எது இப்ப நன்மைக்கு எதுவும் அனுமதிக்கிறாரு, பிசினஸ் நாசமா போனது என்னது, நன்மை. இப்ப எப்போ அது நன்மை, அப்போ நாசமா போக நன்மை ஆகாது. எப்ப நன்மை, ஐயோ நான் என்ன பண்ணேன், இப்போ கான்சென்ட்ரேஷன் அங்க இல்ல, எங்க போனேன் நானு, அதை விட்டுட்டு இங்க போன போது அப்படி ஒருத்தர் போய் இல்ல நான் அப்படி போயிடுறேன் தேவன் சைட் போயிடுறாங்க பாருங்க. அவங்க அப்படி என்ன அடுத்து புது சிருஷ்டியா வளர்ந்து கிறிஸ்துவின் சபையா போவாங்க. அப்ப புரியுதா, அப்ப கிறிஸ்துவின் சபையா போகும்போது அவங்க அப்படியே திரும்பி பார்த்தாங்கன்னா நீங்க என்னாச்சு எனக்கு லாஸ் ஆச்சு இல்ல, அது எப்படி லாஸ் ஆச்சு இன்னும் ஆகக்கூடாது. நம்ம அதுல போனோம்னா என்ன ஆகாது. இது எல்லா பரிசுத்தவான் வாழ்க்கையில் நடந்துக்கலாம். மோசஸ் எக்ஸாம்பிள் நாம் எடுத்துக்கலாம். சுய பலத்தை என்ன பண்ணாரு, பயங்கரமா சார்ந்தாரு. நன்மைக்கு ஏதோ ஒண்ணு பண்ணாரு. என்ன பண்ணாரு தேவன், 40 வருஷம் மகன் எங்க போங்க வனாந்தரத்துக்கு, அதுவும் மீதியான் தேசம், ஊரே தெரியாது, பாஷையே தெரியாது. பாஷையே தெரியாத இடத்துல சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். சோ பாஷையே தெரியாது. அப்படி பாஷையே தெரியாத இடத்துல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, மோசே வச்சிட்டாரு. ஏன் கோவம் ரொம்ப என்னாகுது, நம்ம கோவம் ஆகாது. அதனால என்ன பண்ணா போய் ஆடுகளை என்ன பண்ணி 40 இயர்ஸ் ஒரு பிரின்ஸ் எங்க கொண்டு போய் போட்டாரு, ஆடுமை கூட்டார். யார, இளவரசனை. பார்வோன் அகமையோட இளவரசனை என்ன பண்ணிட்டாரு, 40 வருஷம் ஆடுமைக்கு விட்டாரு. ஆனா ஏன் தேவனை இதெல்லாம் பண்றீங்கன்னா மாபெரும் மீட்பராக என்ன பண்ண போறேன் நானு ஏற்படுத்த போறேன். அதுக்கான பிரிப்பரேஷன் என்ன ஆயிட்டு இருக்காங்க நடந்துட்டு. ஆனா அந்த அனுபவம் எப்படி இருந்திருக்குமோ. இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துக்கலாம், பாபிலோன்ல 70 வருஷம் எப்படி இருந்திருக்குங்க, 70 வருஷம் எப்படி இருந்திருக்கும். படு கஷ்டமா இருந்திருக்குமா, படு மோசமா இருந்திருக்குமா 70 இயர்ஸ். ஆனா என்ன தெரியுமா பியூட்டி, 70 இயர்ஸ் வெளியே வந்துட்ட பிறகு இஸ்ரேல் ஜனங்க விக்கிரக ஆராதனைக்குள்ள போவே இல்லை திருப்பி. கரெக்டா நாம ரைட்டரா, நீங்க வரலாற்று பூர்வமா நீங்க எடுத்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வரும்போது பரிசேயர் சதுசேயர்கள்லாம் நியாயப்பிரமாணத்தை தவறா புரிஞ்சுட்டு பிரச்சனை பண்ணிருந்தாங்களே தவிர்த்து யாருக்குமே என்ன பிரச்சனை இல்ல. விக்கிரக ஆராதனை கரெக்டா தப்பான்றதுல எந்த கேள்வியும் இல்ல. 70 இயர்ஸ் உள்ள போயிட்டு எடுத்தாரு நேபுகாத்நேச்சர் கீழே, முடிச்சு எதை மறந்துட்டாங்க, விக்கிரகாரமே மறந்துட்டாங்க. அப்படின்னு யோசிச்சு பாருங்க,
70 வருஷம் என்பது பாபிலோன் கொடுத்த அந்த அனுபவம் எப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு? நன்மைக்கு எதுவும் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த ஒரே ஈவெண்ட் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு ஈவெண்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொலை பண்ண அந்த ஒரு நாள், அந்த ஒரு தருணத்துல, கல்வாரி மலையில, கோல்கொதா மலையில, அந்த இருள் சூழ்ந்த அந்த நேரத்தை இதை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் ஒருத்தர்? நன்மைக்கு எதுவா தெரிகிற மாதிரியா இருக்குது? நன்மைக்கு எதுவா இருக்கிற மாதிரியா இருக்கு? ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல கிறிஸ்துவ அந்த இடத்துல சாதாரணமா ட்ரீட் பண்ணல, அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு அந்த அட்ரஸையே கேவலப்படுத்தாங்க. ஏன்னா திருடர்கள் மத்தியில அடிச்சு ஒரு மனுஷனை எவ்வளவு கேலி குத்தாக்க முடியுமோ அவ்வளவு கேவலத்துக்கு அந்த இடத்துல உட்படுத்தி, அவ்வளவு ஒரு மோசமான மரணம், ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட், கள்ள தீர்க்கதரிசி, மோசமான ஆளு, திருடர்கள் மத்தியில இருக்கிறதா லாய்க்கு அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்துவுக்கே எடுத்துக்கங்க நீங்க, ஏன்னா அவருமே புது சிருஷ்டியுடைய தலையா அவர்தான். நன்மைக்கு எதுவாக இது முதல்ல கிறிஸ்துவுக்கு தேவன் அனுமதிச்சாரா இல்லையா? ஒருவேளை சிலுவை மரணத்தை தன்னை ஒப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும் கிறிஸ்துவுக்கு? ஆனா அதை சரியா ஒப்பு கொடுக்க இயேசு கிறிஸ்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை தன்மை என்ன? சாகாமை, அழியாமை, அப்பேற்பட்ட பிளெஸிங்க கிறிஸ்து பார்க்கும் பொழுதெல்லாம் திரும்பி பார்த்தா இந்த சிலுவை மரணம் கிறிஸ்துக்கு எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? உண்மையாவே ட்ரெஷர்டு மெமரிஸா இருந்திருக்கும். அப்படின்னா பொக்கிஷமான நினைவுகளா என்ன இருக்குன்னு பார்த்தா இருந்திருக்கு. ஏன் தெரியுமா? எங்க அப்பாவை நான் எவ்வளவு லவ் பண்றேன், நான் எங்க அப்பாவை எவ்வளவு அன்பு செலுத்துறேன்னு எனக்காக எங்க அப்பா கொடுத்துட்டு தருணம் அது. எனக்காக எங்க அப்பா கொடுத்த தருணம், நான் அந்த தருணத்தை என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணல. அப்படின்னா நம்ம அப்பாவையும் இயேசு கிறிஸ்துவையும் எவ்வளவு நேசிக்கிறோன்ற தருணங்களை தேவன் ஒவ்வொரு நாளையும் கொடுக்கிறாரா இல்லையா? ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறாரா இல்லையா? அதை நாம் எப்படி எடுத்து காட்டுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம் முடிவுகளின் வாயிலாக என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்து காட்டுறோம். அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா, தேவன் நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காருன்னா, நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய ஹையஸ்ட் குட்டுக்கு தவிர்த்து வேற எதுவுமே நடக்காது. ஹையஸ்ட் குட் எது? சர்ச் கிளாஸா போறது. அந்த சர்ச் கிளாஸா போறதுக்கு என்னென்னலாம் தேவை லைஃப்ல? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? முடிவுகளுக்கு ஒரே மாதிரி நடக்குமா? நடக்காது. பெர்சியாசத்துக்கு ஒரே மாதிரி நடக்குமா? நிச்சயமா நடக்காது. வேற வேற மாதிரி தான் என்ன ஆகணும் பார்த்து நடக்கும். ஆனா என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, காப்பி அடிக்கூடாது. இல்ல, காப்பி அடிக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரே மாதிரியான டிசைன் கிடையாது எல்லாருக்கும். அந்த சகோதர சகோதரி மாதிரியே இருக்கணும், அந்த சகோதர சகோதரி மாதிரியே நான் இருக்கணும், வாழணும், அவங்க லைஃப்ல நடந்ததே எனக்கு நடக்கணும் அப்படின்னு காப்பி அடித்து விட்டால் ஃபெயில் ஆயிருவோம். ஏன் ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரே கொஸ்டின் பேப்பர் கிடையாது. சில சமயத்துல காலேஜ்ல டிஃபரெண்ட் செட் கொஸ்டின் பேப்பர் வைப்பாங்கல்ல, டிஃபரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வைப்பாங்கல்ல. ஏன்னா அவ்வளவு, ஆனா ரொம்ப தப்பு டிஃபரெண்ட் கொஸ்டின் பேப்பர் வைக்கிறது. ஏன்னா ஒரே கொஸ்டின் பேப்பர் வச்சு எல்லாருக்கும் என்ன பண்ணிடலாம், ஈஸியா கொடுத்துடலாம். ஆனா பசங்களுக்கு ரொம்ப ஈஸி, என்ன பண்ணிடுவாங்க, பார்த்து முடிச்சிருவாங்க, வேலை முடிச்சிருவாங்க. ஆனா சில ஃபேக்கல்ட்டில இருப்பாங்க, சில ப்ரொஃபஸர்ல இருப்பாங்க, மோசமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத்தி மாத்தி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வைப்பாங்க. இதுல தேவன் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் வித்தியாசமான அனுபவம் பார்த்து எழுதணும், முடிஞ்சிச்சு நமக்கு. அப்படிதான் எப்படி பாஸ் பண்றது அப்படின்னு பார்த்தா பயப்பட தேவையில்ல. We realize that all of life's experiences are under divine supervision. அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையாவே இதை பார்க்கும்போது கையெல்லாம் புல் இருக்குது. ஏன் புல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம் வாழ்க்கையினுடைய எல்லா அனுபவங்களும் அர்ப்பணிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில தெய்வீக மேற்பார்வையில் இருக்குது. மேற்பார்வைன்னா என்ன அர்த்தம்? பார்த்துட்டே இருக்கிறாரு, இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன தேவை, நமக்கு நம்ம லைஃப்ல என்ன வேணும், என்ன வேலை வேணும், எந்த ஊர்ல இருக்கணும், இவங்க திருமணம் செய்யணுமா, அப்படின்னா யார, எப்படி இவங்க வாழணும், இவங்களுக்கு என்ன தேவை,
பார்த்து பார்த்து சூப்பர்வைஸ் பண்றாரு. இல்ல என்ன இவங்களுக்கு எதனா ஒரு கடினமான அனுபவம் இங்கதான் அடி போடணுமா, எதனா வேலையில இருந்தா ஒரு பெரிய அடி போடணுமா அப்படின்னா ஏன்? லைஃப்ல எதுனா ஃபேமிலியில இருந்தா ஒரு பெரிய அடி போடணுமா ஏன்? சூப்பர்வைஸ் பண்ணிருக்காரு. அவங்களை சரியான பாதைக்கு என்ன பண்ணணும்? வழி மாத்தி விடணும். திஸ் இஸ் த கிறிஸ்டியன் சோர்ஸ். ஒரு கிறிஸ்தவனுக்கு இதுதான் அவனுடைய பலத்துக்கே சோர்ஸ். அப்படின்னா சகலமும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்னலாம் அதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு ரசல் பேர் சொல்லியிருக்காருன்னா, டிலேஸ்னா என்ன? தாமதங்கள். தாமதம்னா என்ன இருப்பாங்க? ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம், நடக்காது. என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். டிரான்ஸ்பரா? ஆமா, டிலே தான். சோ எதிர்பார்ப்போம், ஆனா என்ன ஆகாதுங்க, நடக்காது. சில பேர் திடீர்னு என்ன ஆயிரும், வந்துடும். அடுத்தது வீட்டு பக்கத்துல கூட வரன்றீங்க, ஒருத்தர் வந்திருக்கு நீ. சோ டிஃபிகல்டிஸ், கடினங்கள், ட்ரபிள்ஸ், பெர்சிக்யூஷன்ஸ். பெர்சிக்யூஷன் என்ன அர்த்தம்? துன்பங்கள், துன்புறுத்தல்கள், மத்தவங்க என்ன பண்றது, நம்மள கஷ்டப்படுறது. அன்சீனிங் டிசாஸ்டர்ஸ். டிசாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் நாசம். ஏன்னா சில சமயத்தில் நம் வாழ்க்கையில் அன்பானவர்களுடைய மரணத்தை கூட தேவன் என்ன பண்றார்? அனுமதிக்கிறாரு. அனுமதிக்கிறாரு. நம்ம விட்னஸ் பண்ணிருக்கோம், நம்ம பார்த்திருக்கோம், அன்பு சகோதர சகோதரிகள் லைஃப்ல பார்த்திருக்கோம். அந்த மரணம் நடக்கலன்னா அவங்க சத்தியத்துக்குள்ளே வர முடியாது. அப்போ அந்த சகோதர சகோதரியுடைய அந்த சகோதர சகோதரிகள் எவ்வளவு ஸ்பெஷல்னே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. ஏன்? டிவைன் சூப்பர்விஷன். ஈவன் பினான்சியல் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். லாஸ், பினான்சியல் லாஸ், இது எல்லாம் நடக்கிறதுனால நன்மைக்கு ஏதோ அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விஷயத்தை சரியா தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், சாங்டிஃபைட் லைஃப், அவருக்கான வாழ்க்கை. ஏன்னா அவங்க சர்ச் கிளாஸா போகணும். அப்படின்னா பிரதர் இந்த லைஃப்ல இந்த அனுமதிக்கிறார்ல, அந்த அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் சில டைம் கஷ்டமா இருக்கும்ல, இந்த துன்புறுத்துகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, டிலே நடக்கும்போது ரொம்ப என்னவா இருக்கும், ரொம்ப டஃப்பா இருக்கும்ல. அப்போ அந்த சோதனையில எப்படிங்க ஜெயிக்கிறது? பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? கான்செக்ரேட்டட் லைஃப்ல இந்த அனுபவங்கள் வரும்போது யாருக்குமே கிடைக்காத கொடுக்காத ஒரு மாபெரும் வாக்குத்தத்த தேவன் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஓவரா பில்டப் போடாதீங்கன்றார். சோதனை, கஷ்டம், எனக்கு என் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்லாம் சொன்னோம்னா என்ன பண்ணாதீங்க, ஓவரா என்ன பண்ணாதீங்கன்னு பாத்தீங்கன்னா பேசாதீங்க. ஏன்னா மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை எல்லாம் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல்னா எல்லாருக்கும் நடக்குது, அப்ப அவனுக்கு நடக்குது. ஃபர்ஸ்ட். அடுத்தது, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குறார். இந்த வசனத்தை எப்படி நம்ம தப்பா புரிஞ்சு கூடாது. தேவன் என்ன பண்ணிடுவார்? நம்மள எஸ்கேப் பண்ணிடுவார், காப்பாத்திடுவாரு? வாய்ப்பே கிடையாது. இப்படி காப்பாற்ற மாட்டார். என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, he provides a way of escape. அந்த சூழ்நிலையில் இருந்து வெளிவருவதற்கான ஒரு வழிய தேவன் என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. அதான அவர் வழி. அது அவர் வழி. அந்த வழியை எடுத்தா அதுல இருந்து என்ன பண்ணுவோம்? வருவோம். அந்த வழி எப்படி வரும்னா, சத்தியம், சத்தியத்தின் மூலமா தான் வரும். அந்த சத்தியம்
சகோதரர்கள் வாயிலாக வரும், டிஸ்கஷன்ஸ் மூலமா வரும். ஏதோ ஒரு வகையில தேவர் என்ன பண்ணுவார்னு உணர்த்துவார். ஒருவேளை தனிப்பட்ட முறையில பிரதர்ஸ் பேசும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வரும். வே ஆஃப் எஸ்கேப். இதான்ப்பா வே. எதுக்கு? நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஆனா அந்த வே எப்படி இருக்கும் பாருங்க. அந்த வே யாருக்கு பிடிக்காது? அந்த வே யாருக்கு பிடிக்காதுன்னா அங்கதான் யார் வந்து நிப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேட்டன். அந்த வே எடுத்தா எஸ்கேப் ஆயிரும். அந்த வே மட்டும் என்ன பண்ணிடாது, நீ எடுத்துறாத. அப்போ என்ன பண்ணலாம்? ஒன்னும் பண்ண முடியாது. அதான் ஒரே வழி. ஒரே வழி, வே ஆஃப் எஸ்கேப். அதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு வர சோதனையே யாருக்கு வர சோதனை தான்? மனுஷருக்கு. நீங்க சொல்லி யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷனுக்கு அந்த எஸ்கேப் இருக்கா? அந்த வே ஆஃப் எஸ்கேப் இருக்கா? தப்பித்துக் கொள்ளக்கூடிய மனுஷனுக்கு இருக்கா? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஆனா யாருக்கு இருக்காது? யாருக்கு இருக்காமா? அது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது. அப்படின்னா தேவன் இந்த அனுபவங்களை ஏன் கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புது சிருஷ்டியை உடைக்கிறது கிடையாது. அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி பிசாசை எதிர்க்க நாம என்ன ஆகுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக பலம் உள்ளவர்களாக ஆகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் அதிகமா கொடுக்க தேவன் எதுக்கு மேல ஹீட் கொடுக்கறது இல்லையாமா? இதுதான் ஒரு வாக்குத்தத்தம். நம்மளுடைய அருமையான குணாதிசயங்கள், பிரீஷியஸ் கோல்ட் ஆஃப் கேரக்டர் உடைஞ்சு போற மாதிரி என்ன பண்றது இல்ல. நம்ம உடஞ்சே போல என்ன பண்றது இல்ல, கொடுக்கறதுல ஹீட் கூட பார்த்துதான் என்ன பண்றாரா? அனுமதிக்கிறார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஓட்டத்துல ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு இன்னொரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இவர் தான். நம்ம லைஃப்ல சுழல் காற்ற அனுமதிச்சிருவார். The Lord allows the storms to press us. ஏன் அனுமதிப்பார் தெரியுமா? ஏன் அனுமதிப்பாரு? போக போக வீரியம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கடைசியில கதறி ஆகணும். அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் கேட்டு அதற்கேற்ப ஒரு மீட்பு என்ன பண்ணுவார்னு கொடுப்பாரு. அதுதான் பேதுருடைய வாழ்க்கையில என்னாச்சுங்க நடந்துச்சு. நடந்தாரா? கடல் மேல நடந்தாரு. நல்லா நடந்தாரா? நடந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாருங்க? உள்ள போயிட்டாரு. ஏன் 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 உள்ள போயிட்டாரு? ஏன் உள்ள போயிட்டாரு தெரியுமா? தீவிட்டாயிருச்சு. யார பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டா போச்சு. ஏசு கிறிஸ்து மட்டும் பார்த்துட்டு கரெக்டா நடக்கும்போது கரெக்டா போயிட்டு இருந்தாரு. டக்குனு அங்க பிரச்சனையை பார்த்தாரு. எங்க போயிட்டாருங்க? உள்ள போயிட்டாரு. உள்ள போகும்போது அவ்வளவு என் கதை என்ன ஆயிடுச்சு? முடிச்சு நான் சாகர உள்ள போயிட்டேன். அவ்வளவுதான். ஆனா பேதுருவே யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாரு. ஒரு காரணமா ஒரு புரிச்சு என்ன படுத்த தூக்கிடுச்சு. யோசிப்பா அந்த நோடி பேதுருடைய மைண்ட் எப்படி இருக்குங்க? உள்ள போற அந்த பாயிண்ட்ல இனி நம்ம என்ன ஆக போறோம்? நம்ம முடிஞ்சு நம்ம ஸ்டோரி முடிச்சுன்னு யோசிச்சிருப்பாரு. பட் அந்த பாயிண்ட்ல என்ன பண்றாருன்னா தேவன் கிறிஸ்து தன் கரத்தை கொடுத்து என்ன பண்ணாருன்னா தூக்குனார்ல. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல கூட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது சில சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார். அது எப்படியோ ஒரு வரும். அந்த சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். இப்படிதான் வரும்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த சூழ்நிலையில ஒருவேளை பேதுரு கைய ஒதுக்கிட்டாருன்னு என்ன இருக்கும்? புரிச்சுங்களா? அப்படின்னா அதுதான் நாம சொல்றோம், நன்மைக்கு எதுவானது யார் கையில இருக்கு? இப்ப கூட பேதுரு கையில தான் இருக்கு. நம்ம கையில தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது. அப்படின்னா தேவன் எவ்வளவு இருந்தாலுமே ஒரு வழி என்ன இருக்கு நமக்குன்னு இருக்கு. அந்த வழி சத்தியத்துக்குள்ள இருக்கு, சத்தியத்துக்கு வெளியே கிடையாது. அப்படின்னா இன்னொரு பியூட்டிஃபுல்லான வாக்குத்தத்தம் நமக்கு இந்த தேவன் என்ன கொடுத்திருக்காருன்னா, he loves us too well to permit any needless sorrow, any needless suffering. நம்மள தேவன் ரொம்ப நேசிக்கிறாரா. அப்படி ரொம்ப நேசிக்கிறதுனால நமக்கு தேவையில்லாத சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறதே இல்லையா? நமக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் தேவன் அனுமதிக்கிறார். தேவையில்லாத என்ன அர்த்தம்? நம் புது சிஷ்யுடைய வளர்ச்சிக்கு வழி நடத்தாத எந்த விஷயத்தையும் தேவன் கொடுக்கறதே இல்லை. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய பிரயாணத்துல மாறால கசப்பு இருந்துச்சு. அதுல இருந்து வந்தவொன்னு அடுத்து என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலின் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளிலும் எப்படி இருக்கலாம்? சோர்வா இருக்கலாமா? ஒரு வார்த்தை வரலாமா நம்ம வாயில இருந்து? எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குது.
எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு இந்த சூழ்நிலையில அப்படியே என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சமயத்துல ஜாம்பி மாதிரி ஆயிரும். ஜாம்பி தெரியும்ல, அதாவது நடைப்படம் அப்படின்னு சொல்லுவோம்ல, நடந்துட்டு இருப்போம், பேசுவோம், பிரதர்ஸ் கிட்ட சிரிக்கிறனா கூட என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சிரிப்போம். ஆனா எங்கேயோ மைண்ட் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கும். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தேவன் என்ன லைஃப்ல நடந்தாலுமே கூட எல்லா சூழ்நிலையிலும் மனரமியமாக இருந்து என்ன சொன்னு பாத்தீங்கன்னா, தேவனே இந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்தது என்னங்க நன்றி. ஏன் தெரியுமா? இது உலகத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம், தேவனுடைய லிட்டில் ஒன்ஸ் எல்லாருமே நாம ஒவ்வொருத்தரும் அவருடைய தனிப்பட்ட கேர்ல இருக்கோம். அது மறந்துடக்கூடாது. தனிப்பட்ட கேர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. அப்படின்னா நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது டிவைன் நாலேஜ், பர்மிஷன் இல்லாம இருக்காது. அவருடைய தெய்வீக அறிவு, அவருடைய அனுமதி இல்லாம இருக்காது. இது எது அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இப்பேற்பட்ட தேவன் இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்காருன்னா நாம என்ன நினைக்கலாம்? என்ன திரும்ப நினைக்கலாம்? 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிங்க. 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவ்வளவுதான். இப்படி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நீங்க தான் என்னுடைய கோட்டை, உங்களை நம்பி இருக்கிற அப்படின்னு ஒருத்தர் போயிட்டாங்களா, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே மனரமியமா தான் இருக்கும். அப்படின்னா ஏன் தேவன் நன்மைக்கு எதுவா இந்த வகுப்பாருக்கு அனுமதிக்கிறார்னு பாத்தீங்கன்னா 3 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன், நாம தேவனை அன்பு கூறுகிறோம். கரெக்டா? தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு எதுவாக தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா அன்பு கூறுகிறோம். 2வது, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பா இருக்கிறோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்மள தேவன் செலக்ட் பண்ணிருக்கிறாரு. இப்போ யாரோ ஒருத்தருக்காக நம்ம இப்போ அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஒர்க் போயிருக்குல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னா இது பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் கிடையாது. பட் ஹம்புலா ஆச்சரியமா என்ன தேவன் என்ன பண்ணிருக்காரு, கூப்பிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அப்படின்னா ஏன் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தேவனுடைய நோக்கத்துல ஒரு பகுதியா இருக்கோம். சன்ஷிப் ஆன் டிவைன் லெவல், தெய்வீக நிலைமையில குமாரத்துவத்தை அடையக்கூடிய வாய்ப்பு அழகா கொடுத்திருக்காங்க. This is the most restricted and honored call and purpose in the annals of the universe. பின்னால பிரபஞ்சத்தினுடைய வரலாறே நீங்க பல 100 ஆண்டு வருஷம் எல்லாம் போச்சுன்னா திருப்பி பாத்தீங்கன்னா இப்ப ஏற்பட்ட ஒரு அழைப்பே அதுக்கப்புறம் எப்பவுமே என்ன ஆகாது, இருக்காது. இப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட குடும்பத்துல அனுப்பிச்சிருக்கும், நம்மள அழைச்சிருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில தேவன் எல்லா விஷயத்தையும் டைரக்ட் பண்ண மாட்டார்னு நினைச்சோம்னா அதை விட நம்முடைய விசுவாச கப்பலை உடைக்கிறது வேற எந்த விஷயமே கிடையாது. அதை விட உடைக்கிறது வேற எந்த விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது யோசிச்சு பார்க்கலாம், God causes all things to work. அப்படின்னா கடைசியா இந்த ஒரு பிக்சர் பார்க்கலாம். யார் இவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலன் கேட்போம். எங்க நின்று பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது யூரோக்லிதான் ஒரு புயல் அடிச்சு உடைக்கும் பொழுது எல்லாரும் கதறிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கூல்டோனாங்க. நம்ம யாரும் என்ன பண்ண போறது கிடையாது, சாக போறதுல. எது உடைஞ்சிரும், கப்பல் உடைஞ்சிரும். எது உடையாது அப்படின்னா எது உடைஞ்சிரும், கப்பல் மாதிரி வச்சிருப்பல ஆம்பிஷன் உடைஞ்சிரும். கப்பல் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருப்போம்ல அது உடைஞ்சிரும். பிசினஸ் மேபி என்ன ஆகலாம், உடையலாம். எது வேணா என்ன ஆகலாம், உடையலாம். ஆனா எது உடையாது, நாம சபையா போறது உடையாது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அவர் நன்மைக்கு எதுவா அனுமதிக்கும் பொழுது நாம சரியா பிடித்துக் கொள்ளும் போது, சரியா போயிட்டோம்னா
நம்மளை விட பாக்கியவன் வேற யாருமே கிடையாது. அந்த 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 த்ரெட்டை பிடிக்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,44,000 பேரு சன்ஷீப் அந்த டிவைன் லெவல்ல ரீச் பண்ண போறாங்க. இப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தை உடைய நாம நம்ம வாழ்க்கையில் என்ன காரணத்திற்காக அர்ப்பணிக்காம இருக்கலாம்? என்ன காரணத்திற்காக நாம சபையா ஓடாம இருக்கலாம்? எந்த காரணத்திற்காக தேவனுக்கு பிரியமான முடிவுகள் எடுக்காம? எதனா காரணம் சொல்ல முடியுமா? சொல்றதான் சொல்லிக்கலாம் தாராளம். பட் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யறார் அப்படின்னு சொல்லும் பொழுதே யோசிச்சு பார்க்கலாம். இந்த பிரிவிலேஜ் சாதாரண பிரிவிலேஜ் இல்ல. அப்பேற்பட்ட அழைப்புக்கு நாம் வந்திருக்கோம். இந்த கிஃப்ட யாருக்கும் இருக்க போது தெரியல. அவங்களுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உழைக்க போறோம். சந்தோஷமா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா செய்யலாம். ஒருவேளை நாளைக்கு யாருமே வரல, என்னது சோர்வாயிரலாமா? என்ன பண்ணலாம்? தேவ நன்மைக்கு ஏதோ என்ன பண்ணிருக்காரு? ஒரு கட்டத்துல என்ன ஹார்வெஸ்ட், அதுவும் நல்ல செய்யும் தானே. அப்படியே வந்துட்டு இருக்க போறாங்க. அப்ப யோசிச்சு பார்க்கலாம். இப்பேற்பட்ட வாய்ப்பை உடைய நாம நம் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து தேவனுடைய பொற்பாதங்களில் சென்று சேரணும்னு தெரியும். அப்படி சென்று சேர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.